தலைப்புச் செய்திகள். பசுமை முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் 31 மில்லியன் மரங்கள் நடப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள ஜதல் நூலகம் சிறந்த கலாச்சார மையமாக விளங்குகிறது. சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் சவுதி அரேபியா பங்கேற்பு. மதுபான விவகாரத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளை சவுதி அதிகாரிகள் மறுக்கின்றனர். விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் தேசிய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் தற்போது வரை 31 மில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது. 51 நிறுவனங்களுடன் இணைந்து இந்த முயற்சி நடைபெற்றது. 2100 ஆண்டுக்குள் 1.5 பில்லியன் மரங்கள் நடும் திட்டத்துடன் 7.9 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை பசுமையாக மாற்றும் இலக்கை அதிகாரிகள் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளனர். சவுதி அரேபியாவின் நாடு தழுவிய பசுமை முயற்சியின் ஒரு பகுதியாக 2030 ஆண்டுக்குள் 600 மில்லியன் மரங்களை நடுதல் மற்றும் 40 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, சட்டவிரோத மரவெட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் காடுகள் விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகளில் தேசிய மையம் ஈடுபட்டு வருகிறது. மண் சரிவை தடுக்கவும் உள்ளூர் வாழ்விட சமநிலையை பாதுகாப்பதற்கும் இந்த முயற்சி முக்கிய பங்காற்றுகிறது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள உம்முல் ஹமாமில் இலக்கிய ஆர்வலர் அலி அல் ஹெர்ஸ் தனது வீட்டை ஜதல் நூலகமாக மாற்றியுள்ளார். இந்நூலகத்தில் 37,000 புத்தகங்கள், 1,00,000 செய்தித்தாள்கள் மற்றும் பழமையான பொருட்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. இது கலாச்சார பாரம்பரியத்தின் காவலராகவும் விளங்குகிறது. ஜதல் என்பது அரபியில் விவாதம் என்று பொருள். இது நூலகத்தின் சிந்தனை மையப்பாடுகளை பிரதிபலிக்கிறது. நூல்கள் மட்டுமல்ல, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகியோரின் பெயரால் அழைக்கப்படும் அரங்குகள் உள்ளிட்ட தத்துவ அமைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அரிய நூல்கள், பண்டைய பதிப்புகள், செய்தித்தாள்கள் மற்றும் பழங்கால பொருட்கள் அடங்கிய ஜதல் நூலகம் சவுதி அரேபியாவின் கதீஃபில் ஒரு கலாச்சார களமாக இருந்து வருகிறது. நிறுவனர் அலி அல் ஹெர்ஸ் அரிய பதிப்புகளை சேகரிப்பதுடன் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் இலக்கிய கூட்டங்களை நடத்தி பாரம்பரிய அறிவு பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறார். ஜூன் 18 முதல் 22 வரை நடைபெறும் பெய்ஜிங் சர்வதேச புத்தக கண்காட்சியில் சவுதி அரேபியா இலக்கியம், வெளியீடு மற்றும் மொழிபெயர்ப்பு ஆணையம் வழிநடத்தும் குழுவுடன் பங்கேற்கிறது. இது 2025 ஆண்டுக்கான சவுதி சீன கலாச்சார ஆண்டின் ஒரு பகுதியாகும். இந்த பங்கேற்பு இரு நாட்டு கலாச்சார மற்றும் அறிவுசார் உறவுகளை வலுப்படுத்துவதுடன் சவுதியின் இலக்கிய சாதனைகளை உலக அளவில் விளம்பரப்படுத்தும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது. பல அரசு நிறுவனங்கள் இதில் கலந்து கொள்கின்றன. சவுதி இலக்கியத்தை உலக அளவில் அறிமுகப்படுத்துவது மற்றும் சீன சந்தையில் அரபு உள்ளடக்க வாய்ப்புகளை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம். 2024 ஆண்டு பெய்ஜிங் சர்வதேச புத்தக கண்காட்சியில் சவுதி அரேபியா கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்குகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஊடாடும் அமர்வுகள் உள்ளிட்ட வளமான கலாச்சார நிகழ்ச்சிகளை வழங்கியது. 2026 ஆண்டு முதல் சவுதி அரேபியாவில் மதுபான விற்பனைக்கு உரிமம் வழங்கப்படும் என்ற வெளிநாட்டு ஊடகங்களின் செய்தி தவறானது என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. சவுதி அரேபியா சுற்றுலா வளர்ச்சியை இலக்காக கொண்டு தனித்துவமான கலாச்சார அனுபவத்தை வழங்க முயல்கிறது என்றும் இது சர்வதேச பயணிகளிடையே சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. மதுபான விதிமுறைகள் தொடர்பாக சவுதி அரேபியா ராஜதந்திர சலுகைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க புதிய கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது என வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 23, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 80.23, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 86.24, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 300.85, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.16 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 386 ரியால்கள், 1 பவுன் 3088 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 9200 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 73,600க்கும் விற்கப்படுகிறது.